ஆக்சுவலாக சரியான காமெடி. நானும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கேன்னு நினச்சிட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டேன். அவ்வளோ பேசி பார்த்தேன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஃபன்னு. ஸோ ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா July 1st. டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7 o'clock ஆகுது. எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, வண்டி எடுத்து ஒரு 1 week மேலே ஆகுது. பெட்ரோல் போட்டு ஒரு 1 month மேலே ஆகுது. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளிங்க் ஆகுது. அது ஆல்ரெடி பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதான் பெட்ரோல் போட்டு அப்படியே ஏர் செக் பண்ணிட்டு வரலான்ட்டு காலையில் எடுத்துட்டேன். ஏன்னா மத்தியான டைமில் என்ன சொல்கிறது, யார் எங்கே பார்த்து பிடிச்சி எப்படி அடிப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் எதுக்கு வம்புன்ட்டு காலையில் எழுந்துச்சி வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இதை வ்ளாக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வண்டியை பற்றிலாம் பேசுகிறோம். லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வர வண்டிங்க, அப்புறமா லான்ச் ஆன வண்டிங்க, ஸோ அதில் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம், கேட்குறோம். ஸோ வண்டி இருக்கும்போது நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை ஓட்டி பார்த்து நம்ம வந்து ரிவ்யூன்றதெல்லாம் கொடுக்குறோம். பட் வண்டி இல்லாத பட்சத்தில் தான் நம்மளால் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த வண்டியோட ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது Thunderbird 350Xோட ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் இந்த சேனலில் வந்து சொன்னதில்லை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 5500 kilometers மேலே ஓடிருச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருக்கிறத விட நான் இந்த வண்டியில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இதை நான் வ்ளாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணேன், சரி ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம். ஐயோ போலீஸ். சார் வெயிட் பண்ணுவேன் பொண்ணு. பாஸ் இல்லை சார், நான் இங்கே இருக்கேன், பெட்ரோல் போடுறதுக்காக போகிறேன். ஐயோ என்ன இங்கேயே பிடிக்கிறாங்க. One eternity later. Sometimes I say that I want you back, but I don't know if I do. All right. So guys, என்னத்த சொல்கிறது, இப்போ நான் என்ன ஆச்சுன்றத பொறுமையாக சொல்கிறேன், கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன். ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து எதுவுமே வந்து பக்கம் கிடையாது. அது ஒன்று. போலீஸ்காரங்க பிடிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் அவங்க லாக் பண்ணுறாங்க. 2 கிலோமீட்டருக்கு நடந்து தானே போகணும், ஏன் பைக்கில் வந்தீங்க, நம்மளால் பேச முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் வெளியே வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த லாக்டவுன்லாம் முடிகிற வரைக்கும். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக 7:10க்கு நான் வந்து போலீஸ்கிட்ட மாட்டினேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபுட்டேஜு. அதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிங்களாக இருந்தாங்களா, 3 பேர் 4 பேருன்னு. அதாவது ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுற நீ, ஏது பண்ணுற நீ, அதுக்கு வேறு ஒரு தனி ஒரு பஞ்சாயத்து. அதனால் கேமராவை டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு கலட்டி பேக்கெட்டில் வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறமா பிடிச்சதுக்கப்புறமா பாஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் எங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடி செக் போஸ்ட்டு, அங்கே நான் மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கா, பாஸ்லாம் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை ட்ராப் பண்ண வந்தேன், பண்ணிவிட்டு நான் அப்படியே பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாஸ் வேணுமா சார் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை எல்லாத்துக்குமே பாஸ் வேணும், என்ன நீ எப்படி வரலாம் வெளில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசி விட்டாங்க. நான் வண்டியிலேருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வண்டி சாவியும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட மாட்டியிருப்பாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி அந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணுறவங்க வந்து செலக்டிவாக பிடிக்கிறாங்க. அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. இப்போ வந்து ஒரு போலீஸு அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. காலையிலேருந்து இப்போ நாமளே வந்து எனக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் நான் வண்டி எடுக்கணும், மாட்டினதுலேருந்து வண்டி எடுக்கணுன்றதுக்காக இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுது. ஓகேங்களா, இப்போ தான் நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவ்வளோ நேரம் நான் வந்து சாப்பிடாமல் நின்னது எனக்கே ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை, ஹேட்ஸ் ஆஃப். பட் ஆனால் செலக்டிவாக பண்ணுறாங்க, அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனை. இப்போது 10 வண்டி போகுதுன்னா அதில் ஒரு 2 வண்டியை தான் பிடிக்கிறாங்க, மீதி 9 வண்டியை 8 வண்டியை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, அப்படியே விட்டுறாங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுல்ல. இப்போது எல்லோரும் தான் அந்த ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தான் அந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணுன்ற ஒரு தேவை இருக்குது. என்ன சொல்கிறது, அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோடய கெட்ட நேரம் நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பாஸ்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்து பில்லு போடுறதுக்காக அந்த ரெசிப்ட் கொடுத்தாரு. வண்டி நம்பர்லாம் நோட். நானே எவ்வளோ பேசி பார்த்தேன், சார் கேஸ்லாம் வேண்டாம் சார், வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ பேசி பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகல. அவர் வந்து செலான் போட்டார். அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபோன் போட்டு, அப்புறம் அவர் வந்து ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல் இந்த டிராஃபிக் போலீஸு. சீரியஸாக யார் ஃபோன் போட்டாலும் சார் என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், நான் பாட்டு என் வேலையை பார்த்துருக்கேன் சார், நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு மேலே வாங்க சார் அப்படின்ற மாதிரி அவர் பேசவே இல்லை. அவ்வளோதான், அப்படியே வச்சிட்டார். ஓகேங்களா. சாரி, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக போன இடத்துக்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால் இதை தாண்டி எங்கேயும் வெளியே போக முடியாது. இதுவே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, மாட்டினதுலேருந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி அப்படின்னோடனே அவர் ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்று நீ போலீஸை கூப்பிட்றியா நீனு அப்படின்ற மாதிரிலாம் பேசி விட்டாங்க. இல்லை சார், நான் வந்து யாரையும் இது பண்ணல, தெரிஞ்சவங்க எங்கள் அப்பா கடையில் இருந்தாங்க, அதனால் அவங்க பேசுனாங்க சார் அப்படின்னு. சரி, நீ இப்போ நீ நில்லு, வண்டி வந்து செலான் வச்சுக்கோ, வண்டி வந்து ஜூலை 6, அதாவது இந்த வீடியோ நான் வந்து எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 1. ஸோ ஜூலை 6க்கு மேலே நீ இந்த செலான் காமிச்சு ஃபைன் கட்டிட்டு நீ வந்து எடுத்துக்கோ வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னோடய வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அவர் எங்கேயோ ஓட்டிகிட்டு போயிட்டார். அவர் நான் கேட்டேன், சார் எங்கே சார் எடுத்துகிட்டு போகிறீங்க வண்டியை அப்படின்னா, அவரில் அப்படியே மிதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். நான் அப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்டையும் கேட்டேன் நான். அப்புறம் சார் வண்டி எங்கே சார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டுல ஸ்டேஷனுக்கு போகுது அப்படின்னாரு. சார் எந்த ஸ்டேஷன் சார்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சி ஜோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சீரியஸாக செம்ம வெறுப்பாகி போச்சு. வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வண்டி இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். அங்கேருந்து என் கடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம்தான். சரி, அங்கே நின்னா பிரயோஜனம் இல்லை, ஏன்னா யாரும் நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லை, எதுவுமே பண்ணலை. சரி ஓகே, நம்ம அப்பாட்ட போவோம், அவர் எதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச போலீஸ்கார் வந்து நீ வெயிட் பண்ணுப்பா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். வந்துட்டு அப்புறமா இந்த போலீஸ் ஆஃபீஸில் பேசினோடனே சார் அனுப்பி விட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அவர்கிட்ட. அவரும் தம்பி நீ வெயிட் பண்ணி வாங்கிக்கோ வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது நானும் எங்கள் அப்பாவும் வந்து 10:30 வெயிட் பண்ணுகிறோம். 11:10 எங்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. சார் ஒரிஜினல் ப்ரூஃப்னால் ஆர்சி புக் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சார் ஆர்சி புக் இல்லை சார் என்கிட்ட இப்போது அப்படின்னு. சார் லைசன்ஸ் வச்சுருப்பால, லைசன்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அப்புறமா நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரிஜினல் அவங்க வந்து பர்டிகுலராக ஒரிஜினல் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு லெட்ரு ஒன்று வச்சுருந்தாங்க, டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்டுன்னு நினைக்கிறேன். அதில் படித்து பார்த்தேன். என்ன மேட்டர்னா, நான் வந்து இந்த மாதிரி ரூல்ஸை வந்து மீறிட்டேன், இனிமேல் நான் அதை தப்பை பண்ண மாட்டேன், இப்படிக்கு என் கையெழுத்து அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என் லைசன்ஸ் அவங்க பேக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நீ வந்து வண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை கொடுத்து விட்டாங்க. இதில் என்ன மேட்டர்னா, ரெக்கார்ட் ஆகுதா? இதில் என்ன மேட்டர்னா, இப்போது வண்டியை வந்து அவங்க ஸ்டேஷனுக்கோ இல்லை வேறு எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. எங்கே எடுத்துகிட்டு போனாங்கன்னா, பக்கத்தில் வந்து தேட்டர் இருந்தது. தேட்டரோட ப்ரைவேட் பார்க்கிங் ஒன்று பக்கத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த ப்ரைவேட் பார்க்கிங்கில் இந்த மாதிரி எல்லாரோட வண்டியை வந்து பிடிச்ச வண்டியெல்லாம் வந்து அங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது நல்ல விஷயம் தான் சீரியஸாக.
பட் இப்போ என்கிட்ட வண்டியை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, சாவியெல்லாம் கொடுத்துட்டாங்க, நீ போய் எடுத்துக்கோ, நான் ஒரு போலீஸ்காரர் அனுப்புகிறேன், அங்கே வந்து கேட்டு போட்டு மூடி வச்சுருப்பாங்க, நான் அவர் வந்து அனுப்புகிறேன், அவர் திறந்து விடுவார், நீ வண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். நான் வண்டி எடுத்துகிட்டு வெளில வரேன், அங்கே வந்து இன்னொருத்தர் வந்து வேட்டி கட்டிட்டு உட்காந்துருந்தார், சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருந்தார். நான் வண்டி எடுத்துகிட்டு வெளில வரும்போது தம்பி நில்லுப்பா அப்படின்னு, என் வண்டி என்னையை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னாரு. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றேன். வண்டி எடுத்துகிட்டு வெளில வரும்போது தம்பி ஒரு 50 ரூபா கொடுப்பா அப்படின்றார். சார் எதுக்கு 50 ரூபா அப்படின்னா, பார்க்கிங் சார்ஜஸ்ப்பா அப்படின்றாரு. இதுன்னா கொடுமை பார்த்தீங்களா, பார்க்கிங் சார்ஜஸ்க்கு நம்ம கட்டணுமா 50 ரூபா. அவங்க வந்து அந்த மாதிரி அந்த இடத்த வந்து ஏலத்துக்கு விட்ருக்காங்களா இல்லை வாடகைக்கு விட்ருக்காங்களான்னு தெரில. சரி ஓகே என்ன பண்ணுறது சார், அவ்வளோலாம் இல்லை, என்கிட்ட 30 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஏன்னா நான் 200 தான் எடுத்துகிட்டு போனேன், பெட்ரோல் 200க்கு போடலான்னு போட்டேன். இந்த மாதிரி ஆனவொடனே மாஸ்க் எடுத்துகிட்டு போகல, தப்பு பண்ணிட்டேன். ஸோ மாஸ்க் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்புறம் மீதி 30 ரூபா சில்லற இருந்தது, அதை தான் கொடுத்தேன். அப்புறம் வர வழியில் ஒரு 150 ருபீஸ்க்கு பெட்ரோலை போட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பண்ண நினச்ச வீடியோவே வேறு, ஆனால் இன்றைக்கி வந்த வீடியோவும் வேறு. யாரும் வந்து அஃபெண்ட் ஆக வேண்டாம். நான் கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். இன்றைக்கி சீரியஸாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுன்னா, வண்டி வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கிச்சு ஓகேங்களா. ஒரு 3.5 hours வண்டி என்கிட்ட இல்லை. அது வந்து சீரியஸாக ஒரு மாதிரி இல்லை, ஏதோ என்ன சொல்கிறது, இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் பிரேக்கப் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட 1000 மடங்கு இருந்தது அந்த ஒரு இது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள். ஒன்றுமே முடியல. அதனால் காலைன்னு சாப்பிடல, இப்போ வரைக்கும் சாப்பிடல நான். சரி ஓகே வீடியோ பண்ணிட்டு ஜாலியாக எடிட் பண்ணிட்டு அப்புறமா பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்ட்டு தான் வந்தேன் நான். ஸோ அந்த ஒரு 3.5 hours பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா வண்டி வந்து அவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு சாவி கொடுக்கும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம என்ன நினைக்கிறது, வண்டியை எங்கே வச்சுருப்பாங்களா இல்லையா, நம்ம இப்போ பழைய படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை துக்குநூறாக உடச்சி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கையில் வீலோ ஸ்டேரிங்கோ கையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சீனரியோலாம் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 7 months தான் ஆகுது வண்டி வாங்கி, அதில் 4 months நான் வண்டியை தொடவே இல்லை. 3 months நான் ஒரு 1 month தான் வண்டியை ஓட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 5500 கிலோமீட்டர்ஸ். அது கூட நான் வந்து அந்த ட்ரிப்பு போகலன்னா அது கூட வந்திருக்கா, ட்ரிப்லேயே ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் போயிடுச்சு. ஸோ என்னடா புது வண்டியாக இருக்குது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஸோ யாருமே வந்து நான் பண்ண தப்பை பண்ணாதீங்க. எனக்கு வந்து எனக்கு வீடுக்கு பக்கத்தில் நான் எப்போவுமே போகிற ரூட்டு தான் ஓகேங்களா. நான் டெய்லியும் வந்து எங்கள் கடைக்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு வர ரூட்டு தான் அது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ஆள் செக் போஸ்ட் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே இதெல்லாம் வந்து ஒரு லெசன் தான், என்ன சொல்கிறது நம்மளை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல இதெல்லாம். ஸோ வண்டி கையில் கிடச்ச உடனே அந்த டெலிவரி எடுக்கும்போது கிடச்ச ஃபீல் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்பாடா வண்டிக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. என்ன ஒன்று லைசன்ஸை விட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு வேறு தனியாக அலையணும். பட் பரவாயில்ல, அவர் வந்து அனுப்பும்போது கொஞ்சம் நல்லா தான் பேசினார் அந்த போலீஸ்காரரு, அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர். சீரியஸாக பிடிச்ச உடனே தான் கொஞ்சம் ரகடாக இருந்தார், ஆனால் அனுப்பும்போது கொஞ்சம் கூலாக தான் இருந்தார் அவர். நான் ஃபோன் பண்ணுறேன் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஜாலியாக தான் பேசினார். சரி ஓகே சார் லைசன்ஸ் மட்டும் எப்படியாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு 30 ரூபாயை தள்ளி விட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வரேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம், சரித்திரம்னு கூட சொல்லலாம். ஐயோ வெள்ளை சட்டையை பார்த்தாலே பயன்படுத்துப்பா. அதாவது நான் போகும்போது தான் சொல்லிட்டே போனேன் விளாக்ல. சரி ஓகே எல்லாம் ஒரு லெசன் தானே. பட் ஆனால் காசு எதுவும் வாங்கலை. மேபி லைசன்ஸு ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபைன் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சலானில் வந்து பார்த்திங்கன்னா 600 போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அதுதான், இந்த மாதிரி கொரோனா டைமில் 144 தடையை மீறி வெளில வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 600 போட்டுறாங்க. இனிஷியலாக வந்து அவங்க கேட்குறது இ பாஸ் இல்லை பர்மிட். இப்போ நம்ம வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயாக இருக்கிறோம் இல்லை ஒரு கார்பரேட் எம்ப்ளாயாக இருந்தோம்னா அந்த கம்பெனிலேருந்து நம்மக்கிட்ட ஒரு பர்மிட் இருந்து ஏதாவது இருந்திருந்தால் விட்டுருப்பாங்க. இல்லை நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றா நமக்கு வந்து இ பாஸ் இருந்தால் விட்டுருப்பாங்க. எங்கள் கடைக்கு நாங்கள் போயிட்டு வரதுக்கே இ பாஸ் வாங்கணுன்னா முடிஞ்சது சோழி. ஸோ
தட்ஸ் த வீடியோ. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. See you people in the next video. Till the shining கருமா ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஓகேங்க, பாய். சீரியஸா பாய். நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸில் வந்து இதை பார்க்குறவங்க யாரும் அஃபெண்ட் பண்ண வேண்டாம். நான் ஜென்ரலாக கேட்குறேன். காலையில் 6லேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் எல்லாமே ஆக்டிவாக தானே இருக்குது. அத்தியாவசிய பொருள் ஆக்டிவாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு வந்து என்னை லாக் பண்ணி கொஸ்டின் பண்ணுறாங்க? நான் வேலிடான ரீசன் சொல்லும்போது என்னையா வந்து அவங்க விடலை.